ஹலோ மக்களே. ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து 368 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. சென் நம்பர் 4 அதாவது செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்டிங் வந்து ஆக்சுவலா வந்து விட்டதில்ல. யார் வந்து இந்த செக்ஷன் கண்ட்ரோலரா ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்காங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் கண்ட்ரோலரா வந்து ப்ரமோட் ஆகுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து செப்பரேட் நோட்டிஃபிகேஷனாவே போட்டிருக்காங்க. நம்ம ஆக்சுவலா சென் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசியோ இல்ல ஜேஇஓ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஓகே, இதுவுமே வந்து என்டிபிசியில் ஒரு போஸ்ட் தான், நான் டெக்னிக்கல் போஸ்ட் தான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலரும். மேபி லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சென் நம்பர் 5, 6 தான் வந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் வந்து 5வது நோட்டிஃபிகேஷனும், அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்து 6வது நோட்டிஃபிகேஷனும் வந்தது. அப்போ இந்த வாட்டியும் கண்டிப்பாக அதே மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த வேகன்சியுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணுவீங்க. என்டிபிசி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இதை விட்டுறாதீங்க. இதுவும் என்டிபிசியில் ஒரு பார்ட் தான், சரிங்களா? என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கே சிலபஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை என்னமோ மேக்ஸிமம் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கே கைட் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டிங் தான் வந்து இந்த செக்ஷன் கண்ட்ரோலர். ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்றவர் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டேஷனை மட்டும் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரே ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் மாஸ்டர். பட் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்றது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு அரக்கோணம் வரைக்குமோ காட்பாடி வரைக்குமோ, சரிங்களா, அதை ஒரு செக்ஷன்னுவாங்க. அந்த ஃபுல் செக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஷிஃப்ட் வைஸ், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்திங்கன்னா சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் அதை ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லேருந்து திருச்சி வரைக்கும், இல்லைனா திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும், இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டேஷனை வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்து ஷிஃப்ட் வைஸ் பார்ப்பாங்களே, ஒருத்தரே பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான போஸ்ட்டு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கே வந்து இது வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸோ ஒரு எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே இருக்குது, சரிங்களா? சேம் டைமில் வருது, எதை வந்து நிற்க போடலாம், எதை வந்து உள்ள டக்குன்னு வாங்கலாம் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ணுவாங்க. பட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கே வந்து கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டு. ரொம்பவே சூப்பரான போஸ்ட்டு. பட் இதில் மெடிக்கல் மட்டும் நமக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி இதுக்கும் மெடிக்கல் வந்து A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது 6/9 வேணும் விஷன். நமக்கு வந்து பவர் வந்து அப்போ கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது, சரிங்களா? 6/9 வேணும்னா நம்ம ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் வர மாட்டீங்க. இது என்டிபிசியில் எஸ்எம் என்னவோ அப்படியே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க, சரிங்களா? ஸ்டேஷன் மாஸ்டர் என்னமோ அதே தான். நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சிபிஐடி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வச்சு எடுப்பாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா 368 வேகன்சி. நம்ம சதன் ரயில்வேக்கு மட்டும் 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சதன் ரயில்வேனா நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை. சதன் ரயில்வேன்றது தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா சேர்ந்தது தான் சதன் ரயில்வே. தமிழ்நாட்டில் 3 டிவிஷன் இருக்குது. என்னென்னா சென்னை, சேலம், திருச்சி. அதே மாதிரி மதுரை வந்து கேரளாவில் போயிடும். மதுரை, திருவனந்தபுரம், பாலக்காடு, இது 3 டிவிஷன் கேரளா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 வேகன்சி. பட் 24 போஸ்டிங் அப்படின்றது நீங்கள் கம்மி அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ண விட்டுறாதீங்க. ஃபியூச்சரில் போஸ்டிங் கூட ஏறலாம், சரிங்களா? இது நீங்கள் என்டிபிசியில் ஒரு பார்ட்டாக நினச்சிக்கோங்க. இதுக்கு அடுத்து என்டிபிசி வரப்போது. ஸோ அதுக்கு படிக்க போகிறோம். இப்போ இதுக்கும் படிங்க. இதுக்கு படிக்கிறது என்டிபிசிக்கு யூஸ் ஆகும், என்டிபிசிக்கு படிக்கிறது இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து வேஸ்ட் ஆகாது. இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் படிக்க தேவையில்ல. சிலபஸ் வந்து கண்டிப்பாக ஆப்டி, ரீசனிங், உங்களுக்கு ஜிகே, ஜிஎஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் இருக்க போது. ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி இதே தான் இருக்க போது. அதுக்கப்புறம் சைக்காலஜி வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 20 நாள் படித்தாலே சைக்காலஜி வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஏஜ் லிமிட். நீங்கள் வந்து யூஆராக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. அக்டோபர் 14 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து டேட்டு கிட்ட வரும்போது நம்ம வந்து அதாவது அந்த அப்ளை பண்ணுற டேட் ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வீடியோ போடுவோம். ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த என்டிபிசிக்கு, குரூப் டிக்கு இதுக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம், அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க, குரூப் டிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டான கோர்ஸாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். டீச் பண்ணுற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு 1000 rupees தான், சரிங்களா? ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்குள்ள. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸ் அப்படியே இருக்கும் ப்ரோ, நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் அதே ப்ரைஸில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து டெமோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பை பை, டேக் கேர்.